ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் ரொம்ப சூப்பராவே இருக்குன்னு சொல்ல முடியும். சில கண்ட்ரீஸ் கூட ரொம்ப நல்லா இல்ல. சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அத நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோங்களேன், சைனா கூட சில பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனா அவங்க கூட வந்து நம்ம டீலிங்ஸ்லாம் போய்க்கிட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்றத தாண்டி சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றது ரொம்பவே அதிகம். அது ரொம்பவே ஒரு ஒரு டிராபேக்ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? பட் ஆனா யுஎஸ் எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம டாமினேட் பண்ணாலும் யுஎஸ் வந்து இந்தியாவ டாமினேட் பண்ணாலும், நம்மளுடைய எக்ஸ்போர்ட், இம்போர்ட் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எடுத்துக்கோங்களேன். டிஃபென்ஸ் வகையா நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ரஷ்யாவ மறுத்துட்டு நம்மளால போகவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மோஸ்ட்டா ரஷ்யாவ பேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம யூரோப் கண்ட்ரீஸ பேஸ் பண்ணியும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். முக்கியமா பிரான்ஸ் அதுல. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கும்போது, இப்போ நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ல முக்கியமான ஒரு மூவ் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புது கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இவங்க கிட்ட ஆல்ரெடி பல வருஷமான ஒரு டீலிங்ஸ் எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. பட் இப்போ சவுத் கொரியா கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு மூவ் நம்ம வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க? என்ன டீலிங்ல சைன் பண்ணியிருக்காங்க? என்னென்ன அக்ரீமெண்ட்? என்ன வரப்போது? நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்? இம்போர்ட் பண்ண போறோம்? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ சவுத் கொரியா கூட நம்மளுடைய டீலிங்ஸ் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? நம்மளுடைய ட்ரேட் அக்ரீமெண்ட்லாம் என்ன போய்க்கிட்டு இருக்குன்னு கிளியரா சொல்றேன். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இன்வைட் பண்ண ஒரு ரீசனுக்காக சவுத் கொரியாவுடைய பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 19 ஏப்ரல் வந்திருக்காங்க நியூ டெல்லிக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்மிட் ஒண்ணு நடந்திருக்கு. இங்க வந்து ஒரு டீலிங்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரேட் டீலிங்ல சைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓயூஸ் நெறைய சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில கண்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா வந்து சின்ன கண்ட்ரி தான். பட் லேண்ட் மாஸ் அளவுல சின்ன கண்ட்ரியா இருந்தாலும், இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்ன கண்ட்ரியா இருந்தாலும், அவங்களுடைய டெக்னாலஜி ரொம்பவே மிகப்பெரியது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவ விட்டுருங்க. வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா ஒரு டாப் 5லயே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெக்னாலஜி வந்து பயங்கரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட இருக்க ஜெயன்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, Samsung, LG, Hyundai இது மாரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்தியா கிட்ட இவ்ளோ பெரிய கண்ட்ரின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒரு கம்பெனி நம்மளால சொல்ல முடியுமா? வேர்ல்டு வைட் இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பரான கம்பெனிப்பா! அப்படின்னு கேட்டா, நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாதுன்றதுல சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது. டாடா குரூப்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Samsung அளவுக்கோ, ஒரு Hyundai அளவுக்கோ, LG அளவுக்கோ இந்த மாரி நம்மளால சொல்ல முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக். அத வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இந்தியால இப்ப ரீசென்ட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிப் மேனுஃபேக்சரிங் அந்த செமிகண்டக்டர வந்து ரொம்பவே டெவலப்டா கொண்டு போணும்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கான நெறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்ன்மெண்ட். பட் அதுக்கு ஏத்த மாரி இப்போ சவுத் கொரியா கிட்ட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 பில்லியன் அளவுக்கான ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் இந்த அக்ரீமெண்ட்ஸ்ல வரப்போது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த மாரியான டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பண்றது. ஏன்னா சிப் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நம்ம ஏன் சவுத் கொரியா போணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா தான் வேர்ல்டுலயே டாப் 2ண்ட்ல இருக்காங்க சிப் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. வேர்ல்டோடைய 60% சிப் மேனுஃபேக்சரிங் சவுத் கொரியா கிட்ட இருந்து தான் வரப்படுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாய்வான் இருக்காங்க. தாய்வானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா தான் இருக்காங்க. ஸோ, அத வந்து இப்போ சிப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செமிகண்டக்டர் சிப் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டையே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் செமிகண்டக்டர்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, எல்லா கண்ட்ரியும் நெனச்ச உடனேலாம் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவ. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஈவன் ஏன் நம்ம யுஎஸ் வளர்ந்த கண்ட்ரி மிகவும் டெக்னாலஜில ஃபாஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரி யுஎஸ் தான். அவங்க கிட்டயும் கிடையாது. அந்த அளவுக்கான டெக்னாலஜி செமிகண்டக்டர ப்ராப்பரா கிரியேட் பண்ற அளவுக்கான டெக்னாலஜி யுஎஸ் கிட்டயும் கிடையாது. சைனா கிட்டயும் கிடையாது. தாய்வான் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் கொரியா கிட்ட இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏசியாலயே டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது முதல் கண்ட்ரியா இருக்கிறது சவுத் கொரியா தான் இருக்காங்க. இந்த சிப் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாம டெக்னாலஜி வைஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ட்ரேட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ஷிப் பில்டிங். ஷிப்போடைய பாடி பார்ட்ஸ் பில்ட் பண்றது. இந்த போட் மாரியே கிடையாது. மிகப்பெரிய ஜெயன்ட் ஷிப் எல்லாம் பில்ட் பண்றதுல
நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அக்ரீமெண்ட்ல ஷிப் பாடி பில்டிங் மட்டும் இல்லாம, ஷிப்ப வந்து ஹோல் ஷிப்ப வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ட்ரக்கு, இந்த பெரிய பெரிய ட்ரக்லாம் இருக்கு இல்லைங்களா? ட்ரக்கு, கண்டெய்னர் இதெல்லாம் வந்து யார் செய்வாங்க? மோஸ்ட்டா இப்போ வரைக்கும் யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, சைனால இருந்து தான் நெறைய கண்ட்ரீஸ்க்கு போகப்படுது. சைனா வந்து டாமினன்ட் பிளேயரா இருக்காங்க வேர்ல்டு வைஸ் பார்த்தோம்னா. பட் ஆனா ஷிப் பில்டிங்ல வந்து சவுத் கொரியா ரொம்பவே அ அஹெடா இருக்காங்க. நம்ம இந்தியாலயும் அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஷிப் பில்டிங்க்கும் நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த அக்ரீமெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் பிராண்டிங்கா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, சவுத் கொரியா கிட்ட நம்ம நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேலண்ட்டும் அது மட்டும் இல்லாம லேண்டும் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதனால அவங்க இங்க நெறைய கம்பெனிஸ் உள்ள வரப்போறாங்க. அத பேஸ் பண்ணி நம்மளுடைய இந்தியாலயும் நெறைய வளரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசென்ட்டா கூட ஒடிசான்னு நெனைக்கிறேன். ஒடிசால ஒரு அ செமிகண்டக்டர வந்து பில்ட் பண்றதுக்கான பிளான்ஸ் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டெப்பா தான் இருக்கு. பட் ஆனா இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா, இப்போ வரைக்கும் நீங்க இந்த வேர்ல்ட வந்து பிரிக்கணும் அப்டின்னா, இந்த சோவியத் யூனியன் தனியா பிரிக்கலாம். சோவியத் யூனியன் கண்ட்ரீஸ், இந்த டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரீஸ்ன்னு தனியா பிரிக்கலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ன்னு தனியா பிரிக்க முடியும். நான் நெறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன் அத பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த வெஸ்ட்ட பிரிச்சீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட்ட பிரிச்சீங்கன்னா, யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, யுகே வருவாங்க, யுஎஸ் வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இந்த மாரி வந்து வெஸ்ட்ட வந்து நம்ம பிரிக்க முடியும். வெஸ்ட் பேஸ்டு கண்ட்ரி அப்படின்னு பிரிக்க முடியும். இந்த டிக்டேட்டர்ஷிப்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா வருவாங்க, சைனா வருவாங்க, நார்த் கொரியா வருவாங்க. நார்த் கொரியாவுக்கும், சவுத் கொரியாவுக்கும் ஆகவே ஆகாது. அது மாரி பார்த்தீங்கன்னா, ஜப்பான். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி தான். வெஸ்ட் கண்ட்ரீஸ் மாரியே இந்த மாரியான ஒரு ஒரு டிக்டேட்டர்ஷிப் இல்லாம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. நம்ம இத்தன வருஷமா, பல வருஷமா வந்து யார பேஸ் பண்ணி இருந்தோம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ பேஸ் பண்ணியிருந்தோம். ஈரான பேஸ் பண்ணியிருந்தோம். ஈரான்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிரெண்ட்ஸ் நமக்கு. பட் ஆனா இப்போ அந்த அந்த ஒரு பார்ட்னர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா போவாத மாரி எனக்கு நான் பார்க்குறேன். வேர்ல்டு வைஸ் பார்த்தாலே தெரியுது. இப்ப ரீசென்ட்டா கூட நம்மளுடைய ஷிப்ப வந்து அடிச்சிருந்தாங்க. சைனா ஷிப்பும் அங்க கிராஸ் பண்ணி தான் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம மூச்சுக்கு 300 தடவ வந்து ஈரான் வந்து நமக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு சொன்னாலும் கூட, சைனா ஷிப் கிராஸ் பண்ணுது. அத அடிக்கல. இந்தியன் ஷிப் கிராஸ் பண்ணும்போது, இந்தியன் ஷிப்ப ஈரான்லேருந்து அடிச்சிருக்காங்கன்றது நம்மளுடைய மீடியா பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. நம்மளோட மீடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாரியான ஒரு பூசி மொழுகுன மாரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இத்தன வருஷமா நம்ம எந்த மாரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வச்சிருந்தோம். மிகப்பெரிய இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யுகேவ எதாவது பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யுஎஸ் வருவாங்க. யுஎஸ்ஸுக்கும் யுகேக்கும் பல சண்டை இருக்கும். பட் ஆனா யுகேக்கு ஒண்ணுனா கண்டிப்பா யுஎஸ் வருவாங்க. அந்த மாரியான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யார் யாருக்கு இருக்குன்னா, இந்த ஈரோப் கண்ட்ரீஸ்க்கும், இந்த வெஸ்ட் வெஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு இருக்கும். நம்மளும் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இவங்கள மாரியான இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா. இந்த மாரியான கண்ட்ரீஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்தோம். பட் ஆனா நான் பார்க்குறது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெஸ்ட்ட பேஸ் பண்ணி நம்மளும் போய்க்கிட்டு இருக்கோமான்றது எனக்கு ஒரு பார்வையா இருக்கு. இந்த பக்கம் போனா டெவலப்மென்ட் வரும். பட் ஆனா அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ஸ குறைக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் இப்ப நம்ம வந்து சவுத் கொரியாவ நாடி போய்க்கிட்டு இருக்கோம். சவுத் கொரியாக்கும் இந்தியா ரொம்பவே தேவை. ஒய்? பிகாஸ் சைனா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சைனாவுக்கு வந்து தாய்வான் கண்டிப்பா தேவை. தாய்வான் சைனா கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாய்வானுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றது யுஎஸ் மட்டும் தான். தாய்வானுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருந்து, சைனாவால இப்போ வரைக்கும் தாய்வான பிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ரீசன், யுஎஸ் பின்னாடி இருக்கிற ஒரு ரீசன் தான். இப்போ சைனா வந்து அந்த ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம, தாய்வானும் எனக்கு வேணும். ஏன்னா வந்து அவன் வந்து வேர்ல்டு டாமினன்ட் பிளேயரா இருக்கணும்னு நெனைக்கிறான். ஏன்னா செமிகண்டக்டர் தான் இப்போதைக்கு நிலைமையில ஒரு ஒரு நிலைமையிலயும் ஒண்ணொண்ணு வரும் இல்லைங்களா? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து வேர்ல்ட வந்து டாமினேட் பண்ணும். இப்போ ஏஐ இருந்தாலும் சரி, இப்ப டெக்னாலஜி வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு மேட்டர் வந்து செமிகண்டக்டர். அது வந்து மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்டயுமே இல்லன்னா, அது வந்து மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ணும். அதுல தாய்வான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 2ண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா இருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவ பிரச்சனைக்கு உள்ளாக்கணும்னு சொல்ட்டு, சைனா கிட்ட இருந்து நெறைய ஒரு இப்ப நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா வந்து இன்டைரக்ட்டா வந்து நெறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா வந்து சைனா வந்து ஒரு சைனாவும் இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட். ஓகேங்களா? இப்ப வரைக்கும். சவுத் கொரியாவுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி அவங்களுடைய நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சைனா என்ன பண்றாங்கன்னா, சவுத் கொரியாவோட ப்ராடக்ட்ஸ பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா சவுத் கொரியாவுடைய மார்க்கெட் விழும். பட் அத ஈடுகட்டுறதுக்காக இப்போ நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இல்லைங்களா?
ஒரு நெறைய மிடில் கிளாஸ் பீப்பிள் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம பர்ச்சேசிங் பவர் அதிகமா இருக்கிற கண்ட்ரில இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சைனாக்கு அடுத்து இந்தியா. சைனா, இந்தியா 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ, அதனால இப்ப சவுத் கொரியாவுக்கும் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்பவே தேவ. நமக்கு என்ன தேவ? டெக்னாலஜி தேவ. டெக்னாலஜி மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு அந்த ஒரு கிரியேட்டிங் மென்டாலிட்டியா இருந்தாலும் சரி. ஏன்னா, சவுத் கொரியா வந்து ஆர்&டிக்கு செலவு பண்ற மாரி எந்த கண்ட்ரியுமே செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளால மணி பயங்கரமா கிரியேட் பண்ண முடியுது. இந்தியால மணி எல்லாத்துக்கும் வந்து பே பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஃபேலா இருக்கட்டும், ஏதோ ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிய நாடி இருக்கிற மாரி இருக்கு. நம்மகிட்ட ஏன்னா அவ்வளோ பணம் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுது. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம என்னைக்கு ஆர்&டி பண்ணி நம்ம எப்ப வந்து இந்த மாரியான விஷயத்துல வேர்ல்ட் லீடர் ஆக முடியும்னு கேட்டா, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து அதுக்கான வழிய வகுக்கும்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம எதுக்காக சவுத் கொரியாவ சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம டிப்ளமேட்டிக்கா நார்த் கொரியா கிட்டயும் நம்ம வந்து சேஃப் ஹேண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப சவுத் கொரியா கிட்டயும் வச்சிருந்தோம்னா, டிப்ளமேட்டிக்கா எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அப்கிரேடுக்கு அப்கிரேடும் ஆகலாம். டெக்னாலஜிக்கு வளரவும் செய்ய முடியும். ஸ்ட்ராட்டஜிக்காவும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றதுக்காக தான் இப்போ நம்ம சவுத் கொரியாவ சூஸ் பண்ணி, சவுத் கொரியா கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஸோ, இதுதான் இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண வந்தேன். ஓகே. இன்னைக்கு வீடியோல நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுதான் இப்போ ரீசென்ட்டா இந்தியால நடந்த மிகப்பெரிய அப்டேட்டா இருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.